السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 சூறாக்களையும் நாம் ஓதுகின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மிக எளிதாக நடத்தி வைக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். எல்லா விடயத்திலும் நமக்கு அல்லாஹ் வெற்றிகளை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கின்றது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்துக்களை சொல்வோம். நாம் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அதிகமாக நம்மால் ஸலவாத்துக்களை கூற முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் யாருமே உதவி செய்யாத அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்து பேசுவார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதில் சில இமாம்கள் குறிப்பிடக்கூடிய நேரம்தான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம். ஜும்ஆவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள அந்த நேரம் என்பதாக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் துஆக்களை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். ஏனென்றால் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஜும்ஆவுடைய நாளில், இந்த உலகம் அழியப் போகின்றதும் இந்த ஜும்ஆவுடைய நாளில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த வெள்ளிக்கிழமையை அடைந்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது என்று கூறினார்கள். ஏனென்றால் இந்த மனிதனை தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனைய அனைத்து உயிரினங்களும் இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்தால் அவை அச்சத்தில் நடுங்குகின்றது. ஆனால் மனிதன் பயப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். ஏனென்றால் இஸ்திக்ஃபார்களை எந்த அளவுக்கு அதிகமாக நாம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் ஒரு தடங்கல் இருக்கின்றது, நீண்ட காலமாக என்னுடைய தேவைகள் நிறைவேறுவதில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து பாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று அதிகமாக செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடங்கல்களும் தடைகளும் அல்லாஹ் நீக்குகின்றான். கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார்கள் செய்வதாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் அங்கே துன்புறுத்தப்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் நமக்கு மட்டுமல்ல அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்றான். முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 சூறாக்களையும் ஓதுவோம். அதில் முதலாவது சூரா அலம் நஷ்ரஹ் என்று வரக்கூடிய அந்த சூரா, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் என்று வரக்கூடிய இந்த சூறாவை நாம் ஓதுவோம். எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துல் நஷ்ரஹ், அலம் நஷ்ரஹ் என்று வரக்கூடிய இந்த சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு விடயத்திலே வெற்றியை எதிர்பார்க்கின்றோமா, இந்த சூறாவை ஓதுவோம், யகீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்திலே நமக்கு வெற்றியை தருவான். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த சூரத்துல் வாக்கிஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 10 நிமிடம் தான் இந்த சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவதற்கு போகும். அந்த 10 நிமிடங்களை ஒதுக்கி நாம் இந்த சூரத்துல் வாக்கிஆவை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த வறுமைகளை அல்லாஹ் நீக்குவான், செல்வ செழிப்பை உண்டாக்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா. இந்த சூறாவை யகீனோடு ஓதி பாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய வறுமைகளை நீக்கி உங்களை அல்லாஹ் செல்வ செழிப்பாக அல்லாஹ் வாழ வைப்பான். அந்த அளவுக்கு பொக்கிஷமான ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் வாக்கிஆ. இந்த 2 சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூரத்துல் நஷ்ரஹை ஓதுவோம். அன்றைய நாளினுடைய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான். அதே போன்று இந்த சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவோம். அல்லாஹ் வறுமையை விட்டும் நம்மை பாதுகாப்பான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் என்னென்ன நல்லமல்கள் இருக்கின்றதோ அனைத்து நல்லமல்களையும் செய்வோம். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே அவன் வாழ வைப்பான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.